2 லைன் இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் படம் எடுக்கிறது அவசியமா அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஆமாம் அவசியம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிளை சொல்லுங்கள், எல்லாருக்குமே புரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த பூமியை ஒழுங்காக நீங்கள் பார்த்துக்கலன்னா நீங்கள் பூமியை தேடுறதுக்கு ஒரு நெடும் பயணம் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கு நீங்கள் காமிச்சிடலாம். அதுதான் வந்து இன்டர்ஸ்டெல்லார் படம். நீங்கள் இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பூமி வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பூமியை தேடுறதுக்காக ஒரு பெரும் பயணம் போவாங்க. ஒரு வார்ம் ஹோலில் போய் பிளாக் ஹோல், டெசராக்ட் அப்படின்னு என்னென்னாமோ பேசி ஒரு பெரிய படம் எடுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த படம் புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட எமோஷன் இதுதான். நீங்கள் பூமியை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சீன்லேயும் அதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஒரு வார்ம் ஹோலுக்குள்ளே நுழைவாங்க. அங்கே போனால் ஒரு 3 மிஷன் 3 பிளானட்டை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த 3 பிளானட் போகிறதுக்கு முடியாது. ஸோ ஒரு பிளானட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவன் பிளாக் ஹோலில் போக வேண்டியிருக்குன்னு ஒவ்வொரு சீன்லேயுமே அந்த வழியை கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படியாவது நம்ம ஹியூமன் ரேஸையை காப்பாற்றிட முடியாதா, நம்ம அவ்வளோதானா, இதோட அழிஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு பயத்தை வழியோட அந்த ட்ராவல் வந்து கடைசி வரைக்கும் நீண்டுகிட்டே போகிறத ரொம்ப அருமையாக ஒவ்வொரு சீன்லேயும் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ 2 லைன் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் பூமியை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா நீங்கள் பூமியை தேட வேண்டியது இருக்கும். அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு செயல் அப்படிங்கிறத வெறும் வாய் வார்த்தையால் நியூஸாக வாசிக்காமல் அது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை, இப்படிலாம் நீங்கள் வாழ போகிறீங்களா, கஷ்டப்பட போகிறீங்களா, அதனால் பூமியை ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு சீன்லேயும் அதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரியே அந்த படம் இருக்கும். We must reach far beyond our own lifespans. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பேட்ச் ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் நோயாளிகளுக்கு வந்து மருந்துகள் மட்டும்தான் கொடுத்தா நீங்கள் சரி பண்ண முடியாது, கொஞ்சம் அன்பும் அக்கறையும் அவசியம் அப்படின்னு சொல்கிற பேட்ச் ஆடம்ஸ் அப்படின்னு ஒரு ரியல் லைஃப் ஒருத்தனோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த படத்துலேயும் சேம் தான். சூசைட் பண்ண போயிடுவான். ஆனால் அங்கேருந்து அவன் காப்பாற்றி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அவன் ஒரு விஷயம் டிஸ்கவர் பண்ணுவான். அது என்னென்னா ஹீ கேன் கம்யூனிகேட் பெட்டர் வித் பீப்புள். அதாவது அவன் வந்து நல்லபடியாக தன்னோட சக மனுஷங்கிட்ட ஒரு தகவலை கடத்திட முடியுதுன்னு தெரியுது. அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றான். அங்கேருந்து நேராக கிளம்பி போய் அவன் வந்து மெடிக்கலில் ஜாயின் பண்ணுறான், டாக்டராக ஆசைப்பட்றான். அப்போது அந்த பேஷண்ட்ஸ் கூடலாம் அவன் பழகிற விஷயத்துலேருந்து ஓகே, வெறும் மருந்து மட்டும் கொடுத்து அவங்கள குணப்படுத்துறதை இல்லாமல் அன்பும் அக்கறையும் காட்டினா இன்னும் ஸ்பீடி ரெக்கவரி இருக்குது, அவங்களோட வே ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகுது, அதனால் நம்ம அதை பண்ணணும். ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒரு சீன்லேயும் அழகாக காமிச்சு இந்த மாதிரி நம்ம லைஃப்பை பெட்டர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்கள் மைண்டில் ரொம்ப அழகாக அதை கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் சினிமா. ஜஸ்ட் லைக் 2 லைனில் ஒரு மெடிக்கலில் வந்து மருந்து மட்டும் பார்த்தாதுப்பா, அன்பும் அக்கறையும் தேவை அப்படின்னு அசம்பிளியில் வந்து பேசிட்டு போகிற மாதிரி கிடையாது. அன்பும் அக்கறையும்னா என்ன, அது இருந்தால் எப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வந்து ஷேப் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு வாழ்க்கையாக காட்டும்போது உங்களுக்கு பயங்கரமாக அது கம்யூனிகேட் ஆகும். ஸோ இதுக்காக தான் 2 லைன் அந்த ஐடியாவை, அந்த இன்ஃபர்மேஷனை ஹோல் படமாக 2 மணி நேரம் படமாக அத்தனை லட்சம் ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. இதுக்கு தான் சினிமா. இதுக்கப்புறம் யாராவது எதுக்கு சினிமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். Every person who comes to the ranch is in need of some form of physical or mental help. They're patients. But also every person who comes to the ranch is in charge of taking care of someone else. Whether it's cooking for them, cleaning them, or even a simple task as listening. That makes them doctors. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு படமும் அந்த படம் எந்த 2 லைனை எடுத்து 2 மணி நேரம் படமாக மாற்றிருக்கிறாங்க. அந்த 2 மணி நேரமும் ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு அந்த 2 லைனையும் புரிய வச்சுட்டே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். உங்கள் மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்கும். தேங்க்யூ.